உங்களோட கிளாஸ் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார். வேற ஏதாவது மாஸ்டர் லீவு போட்டா இவர் கிளாஸை திரும்பவும் நம்ம அட்டென்ட் பண்ணலாம். நல்லதுக்கு எதுக்கு குறைக்கணும் சார்? வருஷத்துல 365 நாளும் முழு நிலவை பார்க்க முடியாது இல்ல பிள்ளைங்களா? பார்க்காததை பார்க்கும் போது கிடைக்காதது கிடைக்கும் போது அதுக்கான மதிப்பு இருக்கு. டேய் வாங்கடா எல்லாரும் போங்க, நல்லா தேடி பாருங்க. The technical economic means டேய் American போய் பாரு. subject is உள்ள போ. டேய் எங்கடா அந்த வாத்தியாரு? டேய் அங்க பாருடா. ஐயோ நில்லுடாங்க. யாருக்கு தெரியும்? அந்த சுசீந்திரனை பாத்தியா? Class எடுக்க time. சுதீந்திரன் சச்சிபையாரு. டேய் புடிங்கடா அவனை. போங்க டேய் சீக்கிரம். அவன் தான டேய், புடுடா. டேய் நில்லுடா. டேய் புடுடா அவனை. ஐயோ, எங்க போயிட்டான்? டேய் அந்த சுசீந்திரனை பாத்தியா? சுதீந்திரன் அந்த பக்கமா ஓடி போறத நான் இப்போதான் பார்த்தேன். அவனை புடிங்கடா. டேய் வர இருக்கு உனக்கு தோண்டி. ஐயோ சுதீந்திரன் உள்ள விட்டா வந்து காப்பாத்துங்க. உள்ள வந்து காப்பாத்துங்க. சீக்கிரம் வாங்கடா டேய். டேய் டேய் அவன் அங்க போயிருக்கான். தண்ணியில குதிச்சிட்டா. விடாதீங்க. டேய். போய் குதிங்க. குதிச்சு பிடிங்க. டேய் டேய், நல்லா பாருடா வந்துடா இருப்பான். விடாம தேடுங்க. இங்க பாத்துட்டு எங்க காணோம். தேடுங்க. நல்லா பாருங்க. தேடுங்க. தெய்யும் தாம் தெய்யும் தக்க 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 தெய்யும் தாம். குருஜியை கொஞ்சம் பார்க்க வந்த. சும்மா ம், சும்மா சும்மாதான். சும்மாதான் வந்தீங்களா சுசீந்திரன் சார்? அப்படி ஒண்ணும் நீங்க இங்க வர மாட்டீங்களே. அப்படியா? அப்ப வா சொல்றேன். ப்ளீஸ். இன்னைக்கு என் பெரியம்மாவோட பிறந்த நாள் கொண்டாடணும். அதுக்கு ஒரு கலையம்சமான ஒரு நடனம் இருக்கட்டும்னு இன்வைட் பண்ண தான் வந்தேன். நிஜமாவா? ஐயோ என்னால முடியல. எப்பவுமே போலீஸ்காரன் திருடனை பாக்குற மாதிரியே பார்க்க கூடாது. திருடன் தானே? உண்மைதான். காலையில இருந்து ஒரு திருட்டுத்தனம் பண்ணி ஆளுங்களை ஏமாத்தி சாயந்தரமா ஆக்கணும். எங்க குடும்பத்துல இருக்கிற நிறைய மனசுங்களை வேதனைப்படுத்தாம கொண்டு போனோம் இல்ல. அதுவும் பெண்கள் மனசு பூக்கள் மாதிரி. என்ன புதுசா ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை பழையசுதான். வட்டி காசு கொடுக்கலன்னா ரவுனிங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. இன்னைக்கு நான் சொன்னல 4 பேர் வந்து போற நாள், பிறந்த நாள். அவமானத்தோட உச்சகட்டத்துக்கு போயிடும். வடபழனில நாடகம் இல்ல. என்ன ஆச்சு? என்ன நடக்கல? உன் பேச்சை கேட்டு அந்த நாடகத்தை எடுத்த பாரு. அதான் பிரச்சனை. பாண்டிச்சேரியில போட வேண்டிய நாடகத்தை வடபழனியில போடுவோம்னு இப்ப 15,000 ரூபாய் நஷ்டம். சரி அதை விடு. நான் ஒரு வார்த்தை சொன்னங்கிற காரணத்துக்காக அந்த வட்டி கொடுக்கறவன் உனக்கு கடன் கொடுத்தான். சாயங்காலத்துக்குள்ள நீ கொண்டு போய் பணத்தை கொடுக்கலன்னா நான் கொடுக்கணும். அதுக்கு ஒரு வழி பண்ணிருக்கேன். என்ன நான் கொடுக்கறதா? அது இல்ல, பைசா கொடுக்கறதுக்கு வழி. இங்க பாருங்க, நாளைக்கு நாடகம் போட போறத முன்னக்கூடியே சொல்லாம புக்கிங் எடுத்திருக்கீங்க. என்னால வரவே முடியாது. நான் அந்த சீரியல நடிக்கிறதுக்கு டைரக்டருக்கு டேட் கொடுத்துட்டேன். பாஞ்சாலி சேலையை ஒருவர் சீரியல் நடிக்க வேண்டிய நாடக நடிகை அந்த துச்சாதன ஷூட்டிங் போயிட்டான்னு சொல்லவா? நான் கட்டாயம் போயே ஆகணும். நான் இல்லாட்டா சுசீந்திரன் இருக்கான். ஓ, துரியோதனா இருந்தாலும் துஷ்யந்தனா இருந்தாலும் சப்ஸ்டிடியூட் நான் தான் இல்ல. என்ன ஒரு மரியாதை, என்ன ஒரு தொழில் பக்தி. இந்த உலகத்துல தான் தான் பெரிய நாடக நடிகன்னு மனசுக்குள்ள எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. போய் முதல்ல துச்சாதன டயலாக் எடுத்து படி. துச்சாதன எங்க போனாலும் துச்சாதன வேஷத்துல எவன் நடிச்சாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு ஒரு நாடகம் நடந்தே ஆகணும். இல்லன்னா எனக்கு அடுத்த 15,000 வராது. அதாவது நாடகத்துல சப்ஸ்டிடியூட்டா இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ்லயாவது கிருஷ்ணனா நடிக்கிறது தான் ஏன் ஆசையா இருந்துச்சு. வாய்ப்பு இருக்கா? நீ ரொம்ப கலரா இருக்க. அதுவும் இல்லாம ஆண்டவனுக்கு அதுக்கு ஒரு வழியை காட்டணும். எனக்கு எம்.ஆர். ராதாவோ டி.எஸ். பாலையாவோ ஆர்.எஸ். மனோகரோ நடிக்கணும்னு ஆசை. அதுக்கு ஆசைன்னு இல்ல, பேராசைன்னு சொல்லுவாங்க. அதாவது பாஞ்சாலி வீண்டும் வருகிறாள்ன்ற கதையோட கதாபாத்திரங்கள் A to Z எனக்கு தெரியும்னு உங்களுக்கு தெரியும்ல. அதனால அந்த டென்ஷனை விட்டுருங்க. அதை விட்டுட்டா புதுசா ஏதாவது டென்ஷன் தருவியா? பெரியம்மாவோட பிறந்த நாள். ஓ, அதானா புது டென்ஷன்? நம்ம எல்லாம் ஒன்னா சேரணும்ல விருந்தோம்பலுக்காக. அவ்வளவுதான். நீ உருப்படவே மாட்ட. எந்த ஜென்மத்திலயும் நீ உருப்பட போறதில்ல. 10 காசு பிரயோஜனம் இல்லாம எதுவும் சம்பாதிக்காம ஒரு பெரிய குடும்பத்தையே கூட வச்சுக்கிட்டு கடன் வாங்கி சாப்பிட்டு இருக்கிற நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. பொண்ணு பார்த்துட்டு போனவன் பாம்பு கடிச்சு செத்தது பெரியம்மாவோட ஜாதக தோஷன்னு எவனோ சொல்லி பரப்பி விட்டுட்டான். அதுக்கப்புறம் ஒரு ஆம்பளை முன்னாடி அவங்க போய் நின்னதில்ல. அந்த ஒரே காரணத்தினால சின்னம்மா கூட கல்யாணம் பண்ணல.
அப்பாவோட சகோதரிங்க ஒரு தாலி கூட கழுத்துல போட்டு நடக்க அதிர்ஷ்டம் இல்லாதவங்களாயிட்டாங்க. வயசான காலத்துல அவங்களுடைய சந்தோஷத்துக்காக நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. அதெல்லாம் ஒரு தமாஷ். வேணா இந்த மாதிரி நீ செய்ய, இங்க இருந்து ஊட்டிக்கோ இல்ல கொடைக்கானலுக்கோ ஒரு சிறப்பான டூர் போயிட்டு வர வேண்டியதானே உன்னோட ஃபேமிலியோட. ரொம்ப நல்லா இருக்குமே. அதுவும் ஆசை இருக்கு. இப்போதைக்கு இதுதான் நமக்கு ஆறுதல். என்னடா வாழ்க்கை இது. என்ன விஷயம் திருடா? நீங்க என்ன வேணாலும் என்ன கூப்பிட்டுக்கோங்க போலண்ணா. உனக்கு பேர் வைக்கும் போது உங்க அப்பா அம்மா இப்படிதான் பேர் வச்சிருக்கணும், திருடன்னு. நான் எப்பவும் நினைச்சிருப்பேன் நீங்க எப்படிதான் இப்படி பேச்சுலராகவே இருக்கிறீங்கன்னு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை யாருக்கிட்டயுமே சொல்லாம அதை அடக்கி வச்சுக்கிட்டு இந்த சிரிப்பு விளையாட்டு தமாஷு. ஆனா நான் சிரிக்கலையே சுசீந்திரா. இல்ல சிரிக்க கூடாது, அது அப்படிதான். அதான் கிளாசிக் ஹியூமர். சார்லி சாப்ளின் அவரு சிரிக்க மாட்டாரு, ஆனா நம்ம சிரிப்போம். இன்னும் உதாரணம் நிறைய பேர் இருக்காங்க. நாகேஷ், சந்திரபாபு, இப்ப சாக்ஷாத் ஹாஸ்யம் நிறைந்த போலன். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நான் இப்ப உயிரோட இருக்கிறதே உங்க காமெடி எல்லாம் கேட்டுதான். அது என் சொந்த வீட்டோட பரண மேல. இதை விட பெரிய பாக்கியம் எனக்கு எங்க கிடைக்க போகுது? இல்லன்னா நான் எப்போ தற்கொலை பண்ணிருப்பேன். இந்த விஷயத்தை கேட்கதான் செய்யறேன். பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கலையே பிதாவே. டேய், தற்கொலை செஞ்சுக்கணும்னா மனுஷனுக்கு மனதைரியம் வேணும். அப்படி ஒரு குணமே உங்ககிட்ட கிடையாது. நீ பயந்தாங்குள்ளி, 1 நம்பர் பயந்தாங்குள்ளி. சும்மா பேசறான். இதே மாதிரி மனுஷங்க விழறதும் பாசம் நிறைஞ்சவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற இதே மாதிரி திட்டுங்களும் நாளைக்கு மேல கொண்டு போகிற ஏணி படிகளா இருக்கும். இத படிங்க. தண்ணி ஊத்தலையா? இல்ல, இது நீ படிச்சு மனப்பாடம் பண்ணி எந்த நாடகத்திலயோ சொல்லாம விட்டுட்ட டயலாக் தானே இது? உண்மைதான் பாலனா, உண்மைதான். நாடக வசனம் தான். போறையா? படிச்ச வேஷங்கள்ல ஒண்ணு கூட நடிக்க முடியாம போன அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு நடிகன் தான் நானு. சப்ஸ்டியூட் நடிகன். நீ இப்படி என் முன்னாடி அழாத. எப்படி அழாம இருக்க முடியும் பாலனா? எப்படி அழாம இருக்க முடியும்? சப்ததி எங்கடா? சப்ததி பாலனா, சப்ததி. அப்படி சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னடா? பெரிய அம்மாவோட சப்ததி. ஆபரேஷன் பண்ணணுமா? பெரியம்மா ரிலீஸ் ஆகி 70 வருஷம் ஆச்சு. ஒரு விருந்து கொடுக்க வேணாமா? 2500 ரூபா கூட பெரட்ட முடியலன்னா அவமான பாரத்தினால வாழ்க்கையே முடிச்சுக்க வேண்டி இருக்கும். போறேடா. தேங்காய் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் திருப்பி கொடுக்கலாம்னு நினைச்சேன். எல்லார்கிட்டயும் கேட்டுட்டேன், யாரும் கொடுக்கல. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்து 2500 குடுக்குறேன்னு தானே சொல்றேன். அதுக்கேண்டா நீ அலற? அதுக்கு தேங்காய் போடுறதுக்கு இன்னும் நாள் இருக்குல்ல. சப்ததி அவ்வளவு நாள் காத்திருக்க வைக்க முடியுமா? நாளைக்கு சூரியன் அஸ்தமிக்கும் போது சப்ததி போயிடும்ல. அவங்ககிட்ட போக வேண்டாம்னு சொல்லு. நான் இங்க இருக்கேன்ல, தென்னை மரத்துல தேங்காய் இருக்கு. போலன்னா நான் தர்றேன்டா காசு. கரியுது. கரிஞ்சா கரியட்டும். அது இல்ல, என்னமோ கரியுது. ஐயோ, கத்தரே கரிஞ்சு போச்சா?